எலூஷினேஷன்ற வார்த்தையில உள்ள அனைத்து மெய்யெழுத்துக்களும் ஒன்றாக வந்தால் அந்த எழுத்துக்களை பயன்படுத்தி எத்தனை வார்த்தைகள் உருவாக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, எலூஷினேஷன்ல எத்தனை மெய்யெழுத்துக்கள்ங்க இருக்கு? எடுத்து எழுதிக்கலாம். மொத்தம் 7 எழுத்துக்கள் இருக்கு. அதே உயிரெழுத்துக்கள் 6 இருக்கு. இப்போ ஒன்றாக வரணும்னு சொல்லிட்டாலே நம்ம அதை ஒரே யூனிட்டா எடுத்துக்குவோம். அப்படி நம்ம எடுத்துக்கக்குள்ள உயிரெழுத்துக்கள் 6 இருக்குங்களா? மெய்யெழுத்து அப்போ ஒண்ணா வந்திருக்குன்னா இப்போ ஒரு யூனிட்டா எடுத்துக்கலாம். அப்போ 1 தான் இருக்கு. அப்போ மொத்தம் 7 எழுத்துக்கள் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த 7 எழுத்துல எத்தனை எழுத்துக்கள் ரிப்பீட்டடா வந்திருக்குன்னு பார்க்கணும். அதாவது இந்த உயிரெழுத்துல ஏ 2 டைமும் ஐ 2 டைமும் வந்திருக்கா? அப்போ 2 ஃபேக்டோரியலால நம்ம வகுத்துக்கணும். அடிச்சுக்கலாம். இதோட மதிப்பு என்னங்க வரும்? இதோட மதிப்பு 1260 வரும். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஒரு யூனிட்டா எடுத்திருக்கோம் இல்லைங்களா? அந்த மெய்யெழுத்து. அந்த மெய்யெழுத்து மட்டும் எத்தனை வழிகள்ல அமைக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டா போதுமா? அதாவது ஒரே சைடா தான் இருக்கு. அதனால நம்ம அந்த மெய்யெழுத்துக்கள் எத்தனை வழிகள் அமைக்கலாம்னு பார்த்தாவே போதும். அதே 7 ஃபேக்டோரியல். இப்ப இதுல எத்தனை எழுத்துக்கள் திரும்ப திரும்ப வந்திருக்கு? ஐயும் எண்ணும் திரும்ப திரும்ப 2 டைம் வந்திருக்குங்களா? அப்ப இதுவும் ஏற்கனவே நம்ம போட்டது தானே. அப்ப கண்டிப்பா இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 1260 தான் வரும். இப்போ இது 2 ஒரே லைன்ல இருக்கனால இதை நம்ம என்ன பண்ணணும்? பெருக்கிக்கலாமா? இதை பெருக்குனா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா, அதாவது 1260 இன்ட்டு 1260 இது 2த்தையும் நமக்கு பெருக்கணும்னா 15,87,600 கிடைக்கும். அப்ப ஆன்சர் பி.